இப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு ஒரு உயர்த்தத்துல கொண்டு வர போறாருன்னா, பல நேரங்களில் தேவன் நம்முடைய எதிரிகளோடு கூட இருப்பது போல இருக்கும், எதிரா நிற்கிறது போல இருக்கும். எதுக்கு போனாலும் நமக்கு அகைன்ஸ்டா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லங்க கோலியாத் மாதிரி ஒரு ஆள் நிக்கிறான், எல்லாம் நிக்குதுங்க, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க போங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். அவர் உங்களுக்கு எதிராக நிற்கவில்லை, உங்களுக்காக அங்க நின்று கொண்டிருக்கிறார். நீங்க வர வரைக்கும் அவர் கோலியாத்துக்கு பின்னாடி தான் நிப்பார். ஏன்? உங்க கல்லு வந்து அடிக்கவும், அந்த கோலியாத்து விழவும், அவன் தலையில அடிக்கிறதுக்கும் அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். சமஸ்த இஸ்ரவேலும் பயந்த ஒருத்தரை உன் கல்லு ஜெயிக்குமா? ஆனா கர்த்தர் கல்லுல ஜெயிச்சான் தாவீதுன்னு சொல்ல வைக்கிறதுக்காக என்ன செய்யறாரு? அந்த கோலியாத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறார். இன்னைக்கும் அதான் ஆண்டவர் நமக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். பல எதிரிகள் உங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக சூழ்நிலைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒளிச்சு கட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு தெரியுமா? உங்களுக்கு எந்த பிரதித்திரமும் பதிலே கொடுக்கல. நீங்களும் ஜெபம் பண்றீங்க, எந்த பதிலும் இல்லை. ஆனா கர்த்தர் எங்க நிக்கிறார் தெரியுமா? உன் எதிரிக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறார். ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை கொண்டு அதே எதிரியை வீழ்த்துவார். ஆனால் உன் கரம் அல்ல, அவர் கரம் உனக்காக யுத்தம் செய்யும். அவர் கரம் உனக்காக இறங்கி வேலை செய்யும்.